அண்ட் ஏஆர் முருகதாஸ் சாரை பற்றியும் பேசி ஆகும். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவர் காலகட்டத்தில் இருந்த எல்லா டேரக்டர்ஸும் இப்போ ஃபேட் அவுட் ஆகிட்டாங்க. பெரிய ஹீரோஸ் கூட அவங்களால படம் பண்ண முடியல. அப்படியே படம் பண்ணாலும் அந்த படங்கள் சரியாக ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது ஆடியன்ஸுக்கு. ஆனால் அப்போ ஆரம்பித்து இப்போ வரைக்குமே ஏஆர் முருகதாஸ் அப்படின்ற அந்த டேரக்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக, அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவருடைய அந்த டைரக்ஷனல் டீமை வச்சுட்டு ரொம்ப அழகான கண்டென்ட்டை ஆடியன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது இந்த மட்ராசி படத்துலையும் தெரியுது. எக்ஸாம்பிள், ஒரு ஷாட்டு கிட்டத்தட்ட ஹாலிவுட் படத்தில் பார்த்த மாதிரி இருந்தது. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் நம்மளுடைய அந்த பம்பிள் பி கேரக்டர் வந்து சல்லுன்னு வரும். அந்த பக்கத்துலேருந்து நம்மளுடைய ஆப்டிமஸ் பிரைம் எதிர்க்க மைன்னு வருவார். எதிர்க்க அடுத்தடுத்த எதிரிங்களுடைய கார்லாம் இருக்காங்கலாம் அடித்து தூக்கு டம் டும் டம்முன்னு அதை வந்து ஒரு கேமராவில் கேப்சர் பண்ணி ஒரு 60 FPS வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. பயங்கரமாக தெரியும் அதோட கிளாரிட்டி, அதோட மூமெண்ட்டு, அது எப்படி பிரேக் ஆகி உடையுது அப்படின்றதுலாம். அந்த அளவுக்கு இந்த மதராசி படத்தில் ஒரு சீக்வன்ஸை பார்த்தேன். ஸ்டன்னிங்க, மிரட்டி விட்டாருன்னு தான் சொல்லணும். அண்ட் ஏஆர் முருகதாஸோடைய மேக்கிங்கே இந்த படத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்ததோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு.